தளபதியை வச்சு செஞ்சுருக்காரு. தளபதி எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருங்கிறது எக்ஸ்பர்ட்டோட போயிட்டுருக்கிறேன். போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம். ஃபுல் ஃபன் இருக்குது. பக்கத்தில் ஒரு 2 சிக்னல் இருக்கு. 2 சிக்னல் தாண்டி அப்படி போயிடலாம். நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் பகலில் மூவி போய் பார்க்கறத விட நைட்டில் போய் பார்க்கணுங்க. அதான் செம்மையாக இருக்கும். ஸ்டார் சினிமாஸ் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம தளபதி இங்கே இருக்காரு. மக்களே மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு இருக்கிறோம். உள்ளே போவோம். ஸ்க்ரீன் ரொம்ப சின்ன ஸ்க்ரீனுங்க. சின்ன ஸ்க்ரீனில் வந்து உட்காந்துட்டோம். பெரிய ஸ்க்ரீன் தான் நல்லாயிருக்கும். சின்ன ஸ்க்ரீன் சரி பார்க்கலாம். படம் பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுப்போம். படம் வேறு லெவலுங்க. இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துட்டேன். செம்ம மக்க விஜய் மகன் என்னமா அடி கலந்து கட்டுறாரு. ஹாய் மகளே, கோட் மூவிக்கு நம்ம கிளம்பிட்டோம். நைட் ஷோ. ஃபஸ்ட்டு ஷோ வந்து நம்மளால் புக் பண்ண முடியல. என் ஒய்ஃப் உடம்பு சரினால புக் பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. அதனால் இப்போ நைட் ஷோ புக் பண்ணிட்டோம். கரெக்டாக 8:30 மூவி. நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு எவ்வளோ மூவி எடுத்திருக்காரு. எனக்கு எந்த படமே தெரியல. மங்காத்தா மூவி தான் லாஸ்ட்டாக செம்ம மூவி. அந்த மூவியெல்லாம் வேற லெவலுங்க. அதுக்கப்புறம் வேற வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தா இல்லை. பார்ப்போம். இதில் வந்து நம்ம தளபதியை வச்சு செஞ்சுருக்காரு. தளபதி எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருங்கிறது எக்ஸ்பர்ட்டோட போயிட்டுருக்கிறேன். போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம். ஃபுல் ஃபன் இருக்குது. வாங்க கிளம்பலாம். லெட்ஸ் கோ. கிளம்பிட்டோங்க. வெளியே வந்துட்டோம். லிஃப்ட்டுக்காக வெயிட்டிங். லிஃப்ட்டுக்கு பாருங்க. இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடந்து போகணும். பக்கம்தான். வந்துட்டாங்க. நடந்து வந்துட்டு இருக்கிறோம். பக்கத்தில் ஒரு 2 சிக்னல் இருக்கு. 2 சிக்னல் தாண்டி அப்படி போயிடலாம். நடந்து போயிட்டு இருக்கிறோம்.
மக்களே மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு இருக்கிறோம். உள்ளே போவோம். ஆமாம், எல்லாம் உள்ளே போயிட்டுருக்காருங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஸ்க்ரீன் ரொம்ப சின்ன ஸ்க்ரீனுங்க. சின்ன ஸ்க்ரீனில் வந்து உட்காந்துட்டோம். ஓகே, நல்லாயிருக்கு, பார்ப்போம். சோழி முடிச்சு அவசரப்பட்டு புக் பண்ணிட்டோம். எனக்கு ஃபீல் பண்ணுறேன். சின்ன ஸ்க்ரீனில் போட்டு விட்டாங்க. சோதிக்காதீங்க. பெரிய ஸ்க்ரீன் தான் நல்லாயிருக்கும். சின்ன ஸ்க்ரீன் சரி, பார்க்கலாம். படம் பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுப்போம். படம் வேறு லெவலுங்க. இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துட்டேன். செம்ம மக்கா விஜய் மகன் என்னமா அடி பழந்து கட்டுறாரு. படம் வேறு லெவலு. இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பர். படம் ஃப்ளாப் நல்லா போயிட்டுருக்குது. அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எப்பவுமே ரிவ்யூ கொடுக்குறேன். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆஃபீஸர். நைஸ். கிரவுண்ட்ல பாம்பு வச்சிருக்காங்க. பாமா செகண்ட் ஹாஃபும் பார்த்தாச்சுங்க. படம் வேற லெவலு. எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்கேலாம் வர்றாரு. மக்கா எல்லா ஆக்டுமே உள்ள இறக்கிட்டாரு வெங்கட் பிரபு. தாறு மாறு. தலை தோனிலாம் அவ்வளோ தேட்டர்லாம் விசில் பறக்குது. கிழிச்சு விட்டாச்சு தேட்டர்லாம். விசில் சவுண்டு தான் கிழிச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி. அவங்க படம் சூப்பர். எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்குது படம். வேற லெவலுங்க. அவங்க பார்த்து வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பார்ட்டும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு மூவி. சூப்பர். எல்லோரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ தேட்டரில் போய் பாருங்கள். படம் உண்மையிலே ஒர்த்து. செம்ம ஒர்த்து மாமை. மூவி முடிஞ்சுங்க. வெளியே வந்துட்டோம். பாருங்க, யாருமே இல்லை மாலில். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. மாலை விரிச்சோடி இருக்குது. ஆனால் இன்னும் கூட்டம் உள்ளே போயிட்டு தான் இருக்குது. It's the best day. நைட்டு 3 மணி வரைக்கும் ஷோ ஓட்டுறானுங்க. இதில் 7 ஸ்க்ரீன் இருக்குது. 7 ஸ்க்ரீன்லையுமே விஜய் படம் தான் ஓடுது. எல்லா ஸ்க்ரீன்லையுமே நீ ஃபுல்லு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். மால்லாம் பாருங்க, அதில் ஃப்ரீயாக இருக்குங்க. யாருமே இல்லை மால்லாம். ஃப்ரீயாக போயிட்டுருக்குறோம். மாலே பாருங்க, அதில் ஃப்ரீயாக இருக்குன்னு. யாருமே இல்லை. மாலில் அப்படி விரிச்சோடி இருக்குது. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் மாலில் பாருங்க போட்டுருக்கோம். அப்பா வெளியே வரும். வெயிலுங்கிற ஹீட்டு பயங்கர ஹீட்டாக இருக்குது. 12 மணி ஆயிடுச்சு. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஹீட்டு பாருங்க, கொஞ்சம் கூட குறையல. இவனை கொன்னுடலாமா? ஏதோ மதியம் 12 மணி அடிக்கிற வெயில் ஹீட் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது ஹீட்டு. ஆனால் உண்மையிலே ஒருத்துங்க, செம ஒருத்துங்க. தயவு செஞ்சு எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்க. நல்ல வேலை அண்ணன் இல்ல. இருந்திருந்தா வச்சுக்கோ, போடா வெண்ண அப்படின்னு இருப்பேன் நான். தேட்டரில் பார்த்தாலும் படம் நல்லா இருக்கும். தமிழ் ராக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்காது. கடைசியில் பிரபுதாவை வந்து வில்லன் ஆகி விட்டாங்க. அதான் பயங்கர ட்விஸ்ட் ஆகிடும். காதை கிழிக்குது. அவ்வளோதான், அப்படியே போயிட்டா ரூமு. அதனால் இப்போ வெளியே வந்தனால நாங்கள் இன்ட்ரோவில் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி சாப்பிடல. ஸோ அதனால் இப்போ ஷவர்மா சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோம். ஷவர்மா நல்லாயிருக்கும். இங்கே அபுதாபி பொறுத்தளவு, அபுதாபியில் அரபு கண்ட்ரி பொறுத்தளவு ஷவர்மா சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே ஒரு வண்டியை காட்டுற பாருங்க, சும்மா மாடு மாதிரி நிற்கிது. தெரியும், நான் ஷவர்மா வாங்கிட்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த வழியாக தான் போவோம் திரும்பி. அப்போ அந்த காரை காட்டுறேன். ஆர்டர் கொடுத்துட்டோம். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஷவர்மா அந்த வழியாக அப்படியே வாங்கிட்டு ரூம் போக வேண்டியது. இங்கே சாப்பிடலாமா ரூமில் போய் சாப்பிடுவோம்? ரூம் போனால் 6 பேர். ஷவர்மா வாங்கிட்டீங்க, ரூமில் போய் சாப்பிட முடியும் பண்ணிட்டோம். ரூம் போயிட்டுருக்குறோம். காரை காட்டுற காரு எப்படி இருக்கும் வருங்க, சும்மா மாடு மாதிரி இருக்குங்க காரு. பயங்கரமாக இருக்குது. இங்கே வருங்க கார் எப்படி இருக்குன்னு. தக்காளி பயங்கரம் தாறு மாதிரி.
அடுத்து இன்னொரு காரை காட்டன் பாருங்க, க்ரீன் கலர் காரு, ரேஸ் வண்டி பாருங்க. இதாங்க அந்த வண்டி எப்படி இருக்குது பாருங்க. தக்காளி மாசு வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்துட்டோம். ஒரே ரூமுக்கு வந்தாச்சுங்க. வெயில் சரியான வெயிலே வருது, ஹீட்டு சரியான ஹீட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உள்ளே வந்ததுக்கு வந்து ஏசி நல்லா இருக்குது. இதோட அந்த விளாக்கை முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். பாய் மக்களே. விளாக்கை முடிச்சிடலான்னு பார்த்தா சார் மேலே வாங்கிட்டோமா, அதை சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்காம போயிட்டா அது எப்படி நல்லாவா இருக்கும்? என்ன என்ன எழவி அது? அதை சாப்பிட்டு இப்போ ரிவ்யூ கொடுக்கலாம். ரிவ்யூ கொடுத்து விளாக்கை முடிச்சிருவோம். பாருங்க இதாங்க சவரமா. ஆஹா, நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஒரு சவர்மா இங்கே 680. பொட்டேட்டோ, சிக்கன், அடுத்து மயோனஸு, அடுத்து அவங்களுடைய மசாலா ஐட்டமும் தருவாங்க, பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் அரபி ரொட்டி, ஆர்த்ரான்ஸ், சூப்பர், செம வருது. சரி ஓகேங்க, இதோட விளாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய், லெட்ஸ் கோ.